வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் இருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. நமஸ்காரம் சார். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருமண தடை நீங்க எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் சார்? அதாவதுமா, கைலாசநாதர் திருக்கோயில்னா எல்லாருக்கும் தெரியாது, திங்களூர்னா எல்லாருக்கும் தெரியும். நவகிரக ஸ்தலத்தில் சந்திரனுக்கு உண்டான அற்புதமான கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் பெரிய நாயகி, கைலாசநாதர் சிவன். சந்திரன் வழிபட்ட சந்திரனுடைய தோஷங்கள் நீங்கின ஒரு கோயில்னால சந்திரனுடைய அற்புதமான க்ஷேத்திரம் இது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைங்களுக்கு சோழர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அன்னப்பிரசனம் என்றால் இந்த குழந்தைகளுக்கு முதலாக சோறு ஊட்டுதலுக்கு முக்கியமான ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. அதோடு இந்த குழந்தைகளை இளம் வயதிலே இங்கே கூட்டின்னு வருவதனால் ஜலதோஷம் மற்றும் இந்த ஜுரம் போன்ற பாதிப்புகள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் திருப்பி ரிப்பீட்டாக வரும். சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கும், அதேபோல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், திருமணம் நிச்சயமாயிட்டு நிற்கிறது, திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும்ன்றது, ஏற்கனவே திருமணமாகி பாதிப்பு இருக்கிறவங்களெல்லாம் இந்த திங்களூருக்கு அதாவது கைலாசநாதரையும் பெரிய நாயகியும் வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷமும், தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம். மேலும் டிப்ரெஷன் இருக்கவங்க, இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்லோடு எல்லா விதமான டெக்னாலஜி வந்தனால டிப்ரெஷன், மன அழுத்தம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுவதும், பெரிய அளவுக்கு அந்த கோயில் முறைப்படி உள்ள பூஜைகளில் கலந்து கொள்வதும், அந்த கோயிலுடைய விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதும் விசேஷமான பலனை கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் கைலாசநாதர் திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கோயில். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க காலாங்கரையில இருந்து பேசுறோம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரேவதி மேம். யாருக்காக பார்க்கணும்? எனக்கு எங்க அண்ணனுக்காண்டி தான் மேம் கேட்கணும். ஒருத்தருக்கு கேளுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கேளுங்க, சொல்லுங்க. என் பேர் ரேவதி சார். என் நட்சத்திரம் அவிட்டம், கும்பராசி. 20-5-1987 பிறந்தேன். மிதுன லக்னம். சரி, அவிட்டம் இல்லையா? குரு தசை நடக்குது உங்களுக்கு இல்லையா இப்போ? ஆமா. சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் 2-3 வருஷமாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் பார்த்து பொருத்தமா இருக்கும். ஆனா முடிகிற நிலைமையில வரையிலுமே எனக்கு முடியாம போயிருக்கு. சரி, அதாவது நடக்காதா அப்படிங்கிற நிலைமைக்கே வந்துட்டேன். அதனாலதான் இல்லைம்மா, இது பாதிப்பு என்னன்னா, இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப மன அழுத்தத்தையும் தேவையில்லாத மன கஷ்டத்தையும் நமக்கு அன்வான்ட் திங்கிங் எல்லாம் கொடுக்கக்கூடிய தசை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகான் வழிபாடு வச்சுக்கோங்க. அது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். மகான்களின் அனுகூலம் பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். மந்திராலயம் செல்வது போன்ற அமைப்பு உங்களுக்கு ஏற்றத்தையும் கண்டிப்பாக தரும். மந்திராலயத்தில் ஒரு இரவு தங்கி கோயிலில் காலையில் மதியம் இரவு 3 தரிசனமும் பண்ணுங்கள். அந்த கோயிலை மொத்தம் 5 முறை வலம் நமஸ்காரம் பண்ணுங்கள். ராகவேந்திர அருளை வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக மூல பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணுவதும், அந்த மிருத்திகை என்று சொல்லக்கூடிய துளசி மண்ணை வாங்கி பூஜை அறையில் வைத்து கொண்டு வாருங்கள். அதை மட்டும் பார்க்காமல் கண்டிப்பாக ஒரு முறை திருவண்ணாமலை வாங்க. திருவண்ணாமலையில் சித்தர்களுடைய பூமி அது. அந்த சித்தர்களுடைய பூமியில் வலம் அங்கே இருக்கிற சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணி அந்த கோயிலில் ஏற்கனவே அபிஷேகம் பண்ண விபூதியும் குங்குமத்தையும் வாங்கி கொண்டு டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். தொடர்ச்சியாக இந்த குரு திசை முடிகிற வரைக்கும் குருக்கள் இருக்கக்கூடிய, குருவுடைய பிரசித்தி பெற்ற, சித்தர்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு செல்வது உங்களுக்கு பாதிப்பை நீக்கும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இந்த திருமணத்தில் ஒரு பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணும். வேலைக்கிழமை பசுமாட்டுக்கு உணவு அளிப்பது பெரும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அதை செய்ய 12 வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான பாதிப்பு நிவர்த்தி பண்ணும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ, நான் தாங்க பேசுறேங்க. சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேட்டூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. வருண்குமார்ங்கிற பையனுக்காக பார்க்கணுங்க. தாராளமா சொல்லுங்கம்மா. வருண்குமாரை பத்தி. 8-9-1993 பிறந்தாருங்க. சரி. ரோகிணி நட்சத்திரங்க, ரிஷப ராசி, கும்ப லக்கினங்க. சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? ராகுதசை நடக்குது, எப்படி இருக்கும்னு கேட்கணுங்க. ராகுதசை நடக்குதுமா? இப்போ தம்பி கிட்ட சொல்லுங்க. அஷ்டம சனி வேற வரப்போகுது. கண்டிப்பாக 2020 வரைக்கும் வண்டி வாகனம் மற்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆனால் இந்த ராகு பயிற்சி 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும், உத்தியோக பிராப்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதே சமயம் தேக ஆரோக்கியம், நட்பு வட்டாரங்கள், வாகன வண்டிகள் மிக கவனமாக, கோபதாபத்தை மட்டும் தவிர்த்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னத்துக்கு கண்டிப்பாக
எப்பவுமே வந்து கோபம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தங்கள் காணப்படும். யோக பயிற்சி மிக முக்கியமாக காணப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்ல சொல்லுங்கள். காலஸ்திரி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், அப்புறமா திருச்சியில் இருக்கிற திருவனைக்காவல் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சிவஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர பெரிய அளவு ஏற்றமும் பகைகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு மன அழுத்தமெல்லாம் நீங்கி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். சிவனை சரணாகதி அடைய சொல்லுங்கள். திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு செல்ல சொல்லுங்கள். திங்கட்கிழமை அசைவித்து சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்துக்க சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதை செய்ய பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தருவார்கள். சிவனை சரணாகதி அடைவது, சிவகாயத்ரியை உச்சரிப்பது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர் என்னம்மா? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க எங்க பையனுக்காக கேட்கணும். கேளுங்கம்மா. எங்க பையனுக்கு வீடு இடம் வாங்குறதுக்கு ரொம்ப தட்டிக்கிட்டே போகுதுங்க சார். ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தோம்னா திரும்பி வந்துருது, இல்லைன்னா இடம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியில்லை. லோன் போட்டு தான் சார் நாங்க வீடு கட்டணும். சரி, சொல்லுங்க. 81ல பிறந்திருக்கான் சார். சரி. மிதுன லக்னம், புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசிங்க சார். சரி, கும்பராசி, மிதுன லக்னமானா இல்லைங்களா அவரு? ஆமாங்க சார். சரி. இப்போ வந்து அவருடைய இதுக்குமா இந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு குச்சனூர் போயிட்டு வர சொல்லுங்கள். குச்சனூர் போயிட்டு பயபக்தியோடு அங்கே ஒரு நாள் தங்கி அங்கே அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த அபிஷேகத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் குச்சனூர் முடித்துட்டு வர வழியில் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்துட்டு வர சொல்லுங்கள். ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே போகிறச்சு அனுமன் இருப்பார். அந்த அனுமனுக்கு பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற பேரெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி, அடுத்தது கருடன் இருப்பார், பெரிய அளவுக்கு அஜானம் பகவான கருடன், அவருக்கும் பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணிவிட்டு பெருமாள் தாயார் சக்கர தாழ்வாரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலிலே 33 தயிர் சாதத்தை பிரசாத கடையில் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி ரங்கநாதர் படத்துடன் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை வந்து இந்த அட்வான்ஸ் கொடுப்பதோ இந்த வீடு வாங்குவதிலோ பாதிப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிராப்தத்தை அனுகூலம் பண்ணும். கண்டிப்பாக குச்சனூர் முதலில் சென்று வருகின்ற வழியில் ரங்கநாதரை தரிசனம் செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வந்தவாசிலேருந்து பேசுறேங்க, மாலதின்னு. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க பொண்ணுக்கு வந்து துலா லக்னம், புரட்டாதி நட்சத்திரம், மீன ராசிங்க. வயசுமா சார்? வயசு குழந்தைக்கு 31 வயசு ஆகுது சார். சரி, சொல்லுங்க. என்ன வேணுமா? இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்ன டிப்ரெஷன் இருந்ததுங்க. தொடர்ந்து இப்போ 10 வருஷமாவும் மருந்து சாப்பிட்டுருந்தாங்க இருக்குது. இப்ப வந்து 10 வருஷமா எந்த ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க. இப்ப வந்து யார பார்த்தாலும் எரிச்சலாவும் சண்டை போடுறதும் இப்படி ஒரு பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இல்லன்னா இப்ப ரொம்ப பயமா இருக்குது எனக்கு. அதான் அப்போ முதல்லம்மா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது சொன்ன பாருங்க, திங்களூர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய கைலாசநாதர் திருக்கோயில்ன்றது தஞ்சாவூரில் இருக்குது. சந்திரனுடைய கோயில் திங்களூர் கோயில், அந்த பெரியநாயகி அம்பாளுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஒரு ஃபுல் தரிசனம் காலை மதியம் இரவு என்று 3 தரிசனத்தையும் முடிக்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேகம் முடிந்தால் திங்களுக்கு சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அந்த அபிஷேக விபூதியை டெய்லி வச்சுக்கணும் சொல்லுங்கள். அது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதை முடித்த பிறகு கீழ்பெரும் பள்ளம் என்பது அதே கேது ஸ்தலம். அந்த கேது ஸ்தலத்துக்கும் போயிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். இந்த திங்களூருடைய சந்திரனையும் கீழ்பெரும் பள்ளத்துக்கும் போயிட்டு வருவது அவங்களுக்கு இப்போ நடைபெறக்கூடிய அந்த திசையில் இருக்கின்ற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதை முடிச்சுட்டு கும்பகோணத்தில் கரும்பாயிரம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் கோயில் போயிடுங்க. அந்த கரும்பாயிரம் விநாயகர் கோயிலுக்கு குடும்பத்தாருடைய எல்லா பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலிலே 9 தேங்காய் விநாயகர்கிட்ட வைத்து சிதற்காயாக உடைக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வருடம் தொடர்ச்சியாக இதை செய்ய சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றங்களும் அனுகூலம் தரும். சிவஸ்துதி என்ற மந்திரத்தை டெய்லி கேட்டுக்கொண்டு வர சொல்லுங்கள். படிப்படியாக நல்ல விஷயங்கள் வரும். அபிராமி அந்தாதில் இருக்கிற பாடல் 21, 24, 27, 21, 24, 27, 40, 75 இந்த 5 பாடலை விடாமல் இந்த பாப்பாவை படிக்க சொல்லுங்கள். மருந்து மாத்திரைகளை எடுக்க பிராணாயம் பண்ண படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். கைலாசநாதருடையும் பெரியநாயகியுடைய அந்த திங்களூர் கோயில் விசேஷமான பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சார் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
நாகதோஷம் சத்ருபயம் நீங்க எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் சார்? அதாவதுமா மகா துர்க்கை கோயில்னு இருக்குது திண்டுக்கல்ல. இது வந்துமா பெரிய அளவுக்கு அனுகூலமான ஒரு அற்புதமான கோயில். மகா துர்க்கை கோயில் என்ற துர்க்கோயிலுக்கு துர்க்கை சன்னிதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கால பூஜைக்கு விசேஷமான பலனை தரும். சத்ருபயம், நாகதோஷங்கள், அதாவது இந்த ராகு கேதுனால் பாதிப்பு இருப்பவர்கள்லாம் திண்டுக்கல்ல இந்த மகா துர்க்கை கோயிலுக்கு சென்று விட்டு வந்தாலே கண்டிப்பாக அதனுடைய உபத்திரங்கள்லாம் குறைய ஆரம்பித்து விடும் என்பது ஐதீகம். இந்த அம்பாளுடைய விசேஷமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து அருள் பாலிக்கக்கூடிய அவள் 365 நாளுக்கும் இந்த அம்பாளுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களில் கலந்து கொள்வது எப்பொழுது வேணுமும் போகலாம். அதனால் இந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்காமல் போயிட்டு வருவதும் ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் அவங்களுக்கு இருக்கின்ற பாதிப்புகள், இந்த சத்ரு தோஷம், மரண பயம் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான இடம். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜோதிட நேரம். சார் சொல்லுங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் சீர்காழில இருந்து பேசுறேன் சரோஜா. சொல்லுங்கம்மா. 9/1/49 பலராமன் பேர் பிறந்திருக்காங்க. பலராமன் சரி. மதியம் 2:45 பிறந்திருக்காங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், ரிஷப லக்னம் பரணி நட்சத்திரம் இல்லையா? பரணி மேஷ ராசி சார். சரி. கடன் இருக்கும். அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த பணம் கோர்ட்ல கேஸ் நடக்குது சார். எங்க இருக்கீங்கம்மா? நாங்க சீர்காழில இருக்கோம் சார். எங்க பையனை கூட நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா சார், பையன் கல்யாணம் ஆகலன்னு சொன்னோம்னா சார். சீர்காழியில இருக்கீங்க? இன்னும் கல்யாணம் ஆகல சார் பையனுக்கு. இல்ல சீர்காழியில இருக்கீங்களா? சீர்காழில இருக்கோம். எங்க பையன் உங்களை கோயில்ல சரிங்கம்மா, சந்தோஷம். உங்க சாருடைய இதுக்கு வந்து ரெகுலராக இந்த மாதிரி கடன் அமைப்பு நிறைய இருக்கிறதுனா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயார் கோயில், பெருமாளும் தாயாரும் இருக்கின்ற கோயிலுக்கு போங்க. அங்கே மகாலட்சுமிக்கு 6 தாமரை பூவும் பசு நெய்யும் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதோட கோவிந்த நாமாவளி என்ற நாமாவளியை உச்சரிக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழ் திருப்பதியில் உள்ள பெருமாளுடைய அண்ணனான கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை டெய்லி வச்சு கொண்டு வர சொல்லுங்கள். அந்த கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயார் படத்தையும் வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். அதோடு 3 மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை எதையாவது ஒரு பெருமாள் கோயிலில் சக்கரை பொங்கலுக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லுங்கள். விசேஷமான பலனை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார் நான் பிரகாஷ் பேசுறேன். எங்க இருந்து சார் பேசுறீங்க? சென்னையில பேசுறேன். சென்னையில மேடம். சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். பிரகாஷ் சார். சார் நான் சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், தனுஷ் லக்னம் சார். வயசுங்க? வயசு 39 சார். சரி, என்ன வேணுங்க? சார் அடிக்கடி ஜாப் வந்து போயிட்டே இருக்கு சார். இப்போ ஜாப் கிடைக்குமா? லக்னம் என்ன சொன்னீங்க சார்? தனுஷ் லக்னம் சார். தனுஷ் லக்னம். சரி சொல்லுங்க. அதாவது ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஜாபுடைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடிக்கு வருதுன்னா கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போகிறது விசேஷமான பலனை வச்சுக்கோங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டங்கள், இந்த உத்தியோகத்தில் பாதிப்பு இருக்குதுன்னா உடனடியாக மதுரைக்கு கிளம்பிடுங்க. மதுரையில் போயிட்டு சன்னிதானத்தில் மீனாட்சியும் அம்பாளையும் சுந்தரேஸ்வர் என்ற சொக்கநாதரை வழிபாடு பண்ணுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிவனை பார்த்துட்டு வரச்சு அகோர வீரபத்திரர்லாம் இருப்பார், அவரெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் பொற்றாமரை குளத்தில் வந்து உட்கார்ந்து திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய வேயூர் தொழில் பங்கன் விடுமுண்ட கண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை 5 முறை ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கி நல்ல விபூதியுடன் நல்ல குங்குமத்துடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். தொடர்ச்சியாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து வீட்டிலே 5 விளக்கு தீபம் ஏற்றுங்கள். முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்கள். 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள் ஏற்ற இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். புதன்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். புதன்கிழமை மதியம் 1:30லிருந்து 2 மணிக்குள் உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாவது தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். புதன்கிழமை சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு பண்ணுவதும் சிவனுக்கு அபிஷேக பொருட்களை உங்களால் முடிந்த அளவுக்கு வசதிகளுக்கு ஏற்றவாறு கொடுக்க இந்த தோஷங்கள் வில்வத்தை கொடுத்தாலே பெரிய அளவு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் ஜோதிட நேரம். லைன்ல தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. வணக்கம். ஹலோ. பேசுங்க. சொல்லுங்க சார். நான் போன்ல இருந்து இளங்கோ பேசுறேங்க. சரி சொல்லுங்க. எங்க பையன் அசோக். சரி சொல்லுங்க. நட்சத்திர ராசி எல்லாம் சொல்லுங்க. போன்லயே வச்சிருந்தா எப்படி? துலா ராசி, சித்திரை நட்சத்திரம். சரி. லக்னம்?
லக்கணம் தெரிலனா விடுங்க. லக்கணம் தெரியலீங்க. வயசு என்ன குழந்தைக்கு? வயசு வந்து 27ங்க. சரி, என்ன வேணும்? அவனுக்கு வேலை தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரியா? சரி, அதாவதுங்க இந்த வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 14/12/2017 முடிகிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். மன அழுத்தங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதில் பொறுமையாக இருந்து கையாள சொல்லுங்கள். படிப்படியாக தான் எல்லா முன்னேற்றமும் ஏற்படும். அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அறுபடை வீடுக்கு ஒரு முறை இந்த 14/12/2017க்குள் முருகரை போய் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொடர்ச்சியாக வருடம் செல்வது அறுபடை வீடுகளுக்கு அவருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அறுபடை வீடுகளை சரணாகதி அடைவதும் அறுபடை வீடுகளுடைய படத்தை வைத்து தினமும் விளக்கேற்றுவதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். மாலதி பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் மாலதியம்மா. எங்க பேரனுக்கு சார் இப்போ 2008ல பிறந்தாங்க அவன். சரி. அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம நிறைய தடவை பெட்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி, சொல்லுங்கம்மா. லக்னம், குழந்தையோட ராசியில சொல்லுங்க. உத்தர நட்சத்திரம். உத்தரத்துல சிம்மமா கன்னியா? கன்னி. சரி. மேஷ லக்னம். மேஷ லக்னம். சரி. அதாவதுமா இப்போ வந்து குழந்தையுடைய அமைப்பில் வந்து இது மாதிரி பாதிப்பு இருக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்கு குருவாயூர் போயிட்டு ஒரு துலாபாரம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோட குழந்தையை கைப்பிடித்து நீங்கள் தூக்கி கொண்டாவது 5 முறையாவது கோயிலை சுற்றுவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும். அந்த குருவாயூர்லேருந்து 2 கிலோமீட்டர் காலையில் தான் அந்த பரிகாரம் பண்ண முடியும். ஸோ காலையிலே குருவாயூர் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய மம்மியூர் என்று சொல்லக்கூடிய சிவன் அம்பாளுடைய சன்னிதானம், அங்கே பகவதி சன்னிதானம் விசேஷமான பலனை தரும். நாம் அடிக்கடிக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டு வரக்கூடிய கோயில். அந்த பகவதி சன்னிதானத்தில் போய் குழந்தைகளுக்கு நோய் உபத்திரம் இருக்கிறதுக்காக முட்டு உடைத்தல் என்றால் தேங்காய் உடைத்தல், அதற்குண்டான ரசிப்டை போட்டு குருக்கள் கிட்ட கொடுத்தால் இந்த முட்டு உடைத்தல் தேங்காய் உடைத்தல் செய்தாலே அந்த தேங்காய் வந்து சரியாக வந்தால் சந்தோஷம், வரவில்லை என்றாலும் திருப்பி பணம் கட்டி வாங்கி செய்யுங்கள். அது கண்டிப்பாக சரியாகும். அந்த நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. இந்த தேக ஆரோக்கியமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். வருடத்துக்கு 3 வருடத்துக்கு ஒரு முறை போய் குருவாயூர் துலாபாரம் கொடுப்பது இந்த குழந்தையுடைய லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் சாய் கிருஷ்ணன், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். உங்க பேர் சொல்லுங்க. சாய் கிருஷ்ணன். சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, 5/8/1992 பிறந்திருக்கேன். எனக்கு பற்றி தான். சுவாதி நட்சத்திரம் தெரியும். துலா ராசி சரி. 1982 பிறந்தீங்களா? 1992. சாரி, 25 இயர்ஸ் ஆகுது. லக்னம் என்னங்க? லக்னம் வந்து லக்ன ராசி வந்து கர்நாடகா, லக்ன நட்சத்திரம் வந்து புஷ்யான்னு போட்டு. அதான் கடக ராசி. கர்நாடகா இல்ல, கடகம். சாரி, கடகராசி புஷ்யான். சரி, பரவாயில்ல. பூச நட்சத்திரத்தில் நிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? மாஸ்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கேரியர் பற்றி கேட்கணும். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைப்பதுக்கு பழனி முருகரை சரணாகதி அடையுங்கள். பழனி முருகருடைய ராஜா காலையில் ஒரு தரிசனம், மதியம் ஒரு தரிசனம், மாலை ஒரு தரிசனம் என்று சொல்லக்கூடிய 3 தரிசனத்தையும் பழனி முருகர் சன்னிதானத்திலிருந்து தரிசிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அந்த தரிசனம் மிக மிக முக்கியமானது. வருடத்துக்கு ஒரு முறை அந்த தரிசனம் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு டெய்லி அந்த விபூதியை வைத்து கொண்டு விழுங்குவாங்க. பழனி முருகருடைய ராஜா படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுங்கள். செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலை 5 முறை வழிபாடு பண்ணுவது விசேஷமான பலனையும் அனுகூலம் தரும். பழனி முருகருடைய தரிசனம் பெரிய அளவு ஏற்றத்தை தருவதோடு கேரியரில் டவுன்ஃபான் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1:30லேருந்து 2 மணிக்குள் உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது பெண்களுக்கு உணவு தானம் கொடுப்பது தடங்கல்கள் இல்லாமல் வாழ்க்கையை கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம்? புதுக்கோட்டையில் ஒரு நேமம் இருக்குமா. அந்த நேமத்தில் வந்து ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயில் என்ற சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயில் விசேஷம் பார்த்திங்கன்னா மன்மதனை சிவன் வெற்றி கொண்ட அற்புதமான ஸ்தலம் என்பது ஐதீகம். இந்த கோயிலில் வந்து விசேஷமே பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஆவுடையில் வீற்றிருப்பது.
ஆவுடையில் விநாயகர் நார்மலாக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆவுடையில் வீற்றிருப்பது விநாயகருடைய விசேஷம். அதே போல் இந்த கோயிலில் வந்து இந்த மன்மதனை வெற்றி கொண்ட சிவஸ்தலம் என்பதனால் தொழிலில் வந்து எந்தவித பாதிப்புகள் இருக்கிறது, இடையூறுகள் இருக்கிறது, ஆரம்பித்து அது கவர்மெண்ட் லைசன்ஸ் கிடைக்காமல் இருப்பது, பலவிதமான சிக்கல்கள், தொழில் நன்றாக போயிருந்த தொழில் முடங்குவது போன்ற இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த சோழிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் நேமம் புதுக்கோட்டையில் வந்து தரிசனம் பண்ணி அந்த கோயில் முறைப்படி பூஜைகளில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த இடையூறுகள்லாம் காணாத போகும் என்பது ஐதீகம். எனவே அவ்வளோ பெரிய விசேஷம் தொழில் துறைக்கு. தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் தேனியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. தேனியிலேருந்து பேசுகிறேங்க சார். கேட்குது, சொல்லுங்கள். நான் எனக்காக தான் சார் கேட்குறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 27/6/1993, கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். சரி, ஆனி மாதம் பிறந்திருக்கீங்க இல்லையா? ஆனி மாதம் பிறந்திருக்கேன். சரி சரி. ஆனி மாதம் 13ஆம் தேதி. நட்சத்திரம் என்ன சொன்னீங்கம்மா? சித்திரை நட்சத்திரம் சார். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் சார். சரி, சொல்லுங்க. இது நான் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அது கிடைக்கிறதுக்காகவும் அப்புறம் என்னோட மேரேஜுக்காகவும் கேட்கணும் சார். சரிம்மா, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ரெகுலராக 2 குரு கோயில் என்று நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஆலங்குடி குரு கோயில் வந்து பெரிய அளவு விசேஷத்தையும் தடைகளை நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு. அதே போல் தென்குடி திட்டை வந்து ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் வந்து இந்த தொழில் மற்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அமைப்பு கிடைப்பதற்கு திருநள்ளாறு சென்று விட்டு வருவதும், நலத்திருத்த நீராடுதல், விநாயகர் கோயிலுக்கு சிதற்காய் வடிப்பது, சிவனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணி தர்பானேஸ்வரருடைய அனுகிரகத்தை பெற்று சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவது, இல்லை அபிஷேகம் பண்ணுவது, அந்த அபிஷேக விபூதியை கொண்டு வந்து டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். விடாமல் சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களில் இருக்கிற கணபதி, சிவன், பார்வதி மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண தொழில் அமைப்பு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து உங்களுடைய கல்யாண அமைப்பு ஆரம்பிக்கின்ற காலத்தில் ஒருபடை அறுபடை வீடுகளுக்கு சென்று விட்டு வருவது தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அறுபடை முருகனுடைய அருளை பெறுவதும், அந்த மொத்த விபூதியும் வாங்கி அந்த அறுபடை வீடுகளில் பிரசாதமாக வரக்கூடிய விபூதிகளை கவரில் கலெக்ட் பண்ணி மொத்த விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி நெஞ்சு பகுதியில் வைத்து கொண்டால் திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. கேக்குதுமா? கேக்குது, பேசுங்க. பேசுங்க. ஹலோ, ஹேமலதா பேசுறேன். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்கணுங்க. தாராளமா சொல்லுங்க. கும்பராசிங்க, பூரட்டாதி நட்சத்திரம், துலா லக்னம்ங்க. வயசுமா? வயசு இப்ப 23 வயசு ஆச்சுங்க. சரி, சொல்லுங்க. இப்போ வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. மாப்பிள்ளை வந்து கோயம்புத்தூர்ல அமையுங்களா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணுவாங்களா? மாப்பிள்ளைன்னு எந்த மாதிரி வேலையில இருப்பாரு இதெல்லாம் தெரியலங்க. அதாவதுமா, இது வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் வேலையில் இருப்பாரு இது இருப்பாருன்றது ஜோசியம் தான் சொல்ல முடியும். உங்க பாப்பாவுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு வந்து திருமண பிராப்தம் கைகூடுவதற்கு உண்டான அனுகூலமான நேரம் என்பது விசேஷமான பலனை தரும். மேலும் வந்து உங்கள் பாப்பாவுடைய அமைப்புக்கு கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் தடுங்கல்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் பசுனை கொடுத்து மனதார தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலிலே 25 கிலோ ஆஃபீஸ் அரிசியை ஆதீனம் ஆஃபீஸ் என்று இருக்கும் அந்த ஆஃபீஸில் கொடுத்து ரசீட் போட்டுக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து இந்த அமைப்புக்கு உங்களுடைய பாப்பாவுடைய ஜாதகப்படி கண்டிப்பாக இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த தசா புத்திகளுக்கு ஒரு முறை திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் போயிட்டு 7 அகல் தீபம் ஏற்றி 7 கிலோ விபூதியை கொடுத்து அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு அடிவயிற்றில் தடவி கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தந்து உத்தியோக பிராப்தமும் இருக்கிற இடத்திலே மாப்பிள்ளை கிடைப்பதற்குண்டான அனுகூலமும் உத்தியோகம் தடையில்லாமல் இருப்பதற்கு சனி பகவானுடைய அந்த விபூதியை வாங்கி கொண்டு வருவது விசேஷமான பலனை தரும். திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ண வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வது ஏற்றத்தை தரும். புரட்டாசி முடித்தவுடன் திருமணத்திற்குண்டான பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பான காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறது. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார், நான் நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். என் டாக்டருக்கு மேரேஜ் சம்பந்தமா கேட்கணும். சொல்லுங்க சார். டாக்டர் பேர் எஸ் கற்பகம், நட்சத்திரம் திருவாதிரை, மேஷ லக்னம். வயசு வந்து 26 முடிஞ்சிருச்சு சார். 27 ஸ்டார்டிங். என்ன வேணும்? எப்போ கல்யாணம் ஆகணும் வேணும் சார். அதாவது அவங்கள வந்து கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல்
நீங்கள் நாகப்பட்டினமே இருக்கிறனால கண்டிப்பாக கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அங்கே பசுனை கொடுத்து தரிசனம் பண்ணி அந்த கோயில் விபூதியை வாங்கி கொண்டு நல்ல விபூதியை கலந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கநாதர் கோயிலுக்கு செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசுனை கொடுத்து கோயிலில் அர்ச்சனை பண்ணுவதும் அங்கே இருக்கிற பசுமாடுகளுக்கு உணவு தானம் கொடுப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏதாவது திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் இது பண்ணிட்டு வந்தாவே போதும். படிப்படியாக வெள்ளிக்கிழமை மட்டும் ரெகுலராக அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். விஷ்ணு சகசரநாமத்தை கேட்பது திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணும். விஷ்ணு காயத்ரி ஜபிக்க சொல்லுங்கள் 11 முறை. பெரிய அளவு ஏற்றமும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்குண்டான உத்தரவாதம் தரக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பாடி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேட்குது, சொல்லுங்க. சார் என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சார். கேளுங்கம்மா. அவர் பேர் வந்து சுதர்சன். சரி. 11/9/1981 டேட் ஆஃப் பர்த். 81. 81. 36 வயசு முடிஞ்சிருக்கு. ஆமா சார். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, கும்பலம் சார். சரி, என்ன வேணுமா சார்? அவர் வந்து கம்பெனி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா கம்பெனி ரன் ஆகலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? வேலை கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க? அதாம்மா, வேலை கிடைக்கிறதுக்கு ரெகுலராக பாரிஸ் இதில் இருக்கீங்கனால, பாடியில் இருக்கிறதுனால கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு உங்கள் சாரை வந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலை 9 முறை சுற்றிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தில் லட்டு போன்ற பிரசாதத்தை வாங்கி இனிப்பு வகை பிரசாதத்தை 9 எண்ணிக்கையில் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த 9 வாரத்தில் 1 வாரம் மட்டும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். தொடர்ச்சியாக போயிட்டு வந்தால் 9ஆம் வாரத்திலிருந்து உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலத்தை கந்தக்கோட்டை முருகருடைய அனுகிரகத்தால் பெறுவீர்கள். இந்த விசேஷமான பலனை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு திருத்தணி 1 முறை, வருடத்துக்கு 2 முறையாவது சென்று விட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக உத்தியோகம் தடையில்லாமல் இருக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சசிகலாங்க. சார் லைன்ல இருக்காங்க, பேசணும். சொல்லுங்கம்மா. கேட்குது சசிகலாம்மா. சார், என் பையன் ஹரிக்குமாருங்க. அவன் +2 படிக்கிறாங்க. படிக்கூட பையன் தாங்க. ஆனா அவன் சுத்திட்டே வெளியே சுத்திட்டே இருக்கிறாங்க. சொன்னபடி வீட்டுல இருந்து கேட்க. சரி, சொல்லுங்க. அவர் லக்னம் நட்சத்திரம் சொல்லுங்க. அவன் நட்சத்திரம் வந்து மகர ராசிங்க. இந்த திருவோணங்க. லக்னம் தெரியலங்க. சரி, பரவாயில்ல. அதாவது அவருடைய இது வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ அப்படி இருக்குமா? கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு கண்டிப்பாக திருநாகேஸ்வரத்தில் ராகு கால பூஜையில் கலந்துக்குங்க. பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் தரும். வருடத்துக்கு 1 முறை திருநாகேஸ்வரத்தில் ராகு கால பூஜைக்கு அவர் நட்சத்திரத்திற்கு திருவோணத்திற்கு பணம் கட்டி செய்யுங்க. அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரத்தை முடித்துட்டு பட்டீஸ்வரம் செல்லுங்க. பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தில் அந்த குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகால துர்கா பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. உங்கள் பையனுடைய லைஃப்பில் பலவிதமான மாற்றங்கள் அனுகூலம் கிடைக்கும். திருநாகேஸ்வரமும் பட்டீஸ்வரமும் இந்த பையனுடைய வாழ்க்கையில் மாற்றி அவருடைய படிப்பு அமைப்பில் பெரிய அளவு நாட்டத்தை கொள்ளக்கூடிய அற்புதமான பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னங்க சார்? காஸ்ட்ரோ. சொல்லுங்க மிஸ்டர் காஸ்ட்ரோ. சார், எனக்கு வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம் சார். சரி, சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம். வயசு சொல்லுங்க காஸ்ட்ரோ. 30 சார். சரி, என்ன வேணுங்க? ஃபாரினுக்கு ரொம்ப நாள வேலை ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது சார். ரொம்ப தட்டி போகுது. ப்ராப்ளமாவே இருக்கு, கிடைக்கவே மாட்டேங்குது சார். வாய்ப்பு இருக்கா? உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க எப்படி இந்து கோயிலுக்கு போறீங்களா இல்ல நீங்க என்ன இந்துவா? இந்து தானே. ரெகுலரா நீங்க என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம திருச்சியில இருக்கிறனால 9 வாரம் வெள்ளிக்கிழமை ரங்கநாதர் தரிசனம் வந்து அதில் கருடன் தரிசனம் வந்து பெரிய அளவு தடைகளை நிவர்த்தி பண்ணோம். அனுமனுக்கும் கருடனுக்கும் பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணிட்டு ரங்கநாதர் வெறுமனை தரிசனம் பண்ணாவே போதும். 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போங்க. அது பிறகு மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை போங்கள். அதுடன் மட்டுமில்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதற்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். படிப்படியாக ஆவணி மாதம் முடிந்த பிறகு அதற்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் புரட்டாசியிலிருந்து ஏற்படும். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட எனும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.
வெல்கம் பேக் தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. குடும்ப கஷ்டம்லாம் நீங்கள் எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் சார்? ஆமாம், குடும்பம் கஷ்டமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், மன சஞ்சலங்கள் நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பறவைன்ற ஊர் இருக்குது. அங்கே முத்துக்காளி அம்மன்றது விசேஷமான ஒரு அம்மன். அந்த முத்துக்காளி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா 8 கரங்கள் உடையவள், கையில் சூலாயுதத்துடன் இடது காலில் பார்த்திங்கன்னா அசுரனை போட்டு மிதித்தபடி சுயம்பாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 33 உதிரி எலுமிச்சை பழங்களையும் பசுனை கொடுப்பதும் அம்மனை வழிபாடு சென்பதும் அம்மன் வந்து அருள் பாலிக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களுடன் இருக்கிறார் என்பது பக்தர்களுடைய ஐதீகம். மல்லிகை பூ கொடுத்து வழிபாடு செய்வது நோய்கள் எல்லாம் நீக்கும், கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் பறவை என்ற ஊரில் உள்ள முத்துக்காளி அம்மன் கோயில். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. பண்ணு. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுபாஷினி. நான் பட்டண பக்கத்துல இருந்து பேசுறேன். சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா, கேக்குது. என்னோட தம்பிக்காக கேட்கணும் சார். அவனுக்கு 1/11/1984 பிறந்தான். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அடிக்கடி வண்டியில போயிட்டு சின்ன சின்ன அடிபடுறது, ரத்த காயம் அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைங்க. அதனால எங்களுக்கு மனசு கஷ்டம். அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பெருசா வந்துருமோன்ட்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். சரி, அவன் நல்லா இருக்கணும். அப்படி சரி, என்ன பண்ணலாம், எந்த கோவில் போலான்னு. திங்கட்கிழமை ரெகுலராமா திங்கட்கிழமை தோறும் சிவனை வழிபாடு பண்ணுவதும், சிவனை சரணாகதி அடைவதும், சிவனுக்கு வில்வத்தை கொடுப்பதும், சிவனுக்கு அபிஷேகம் பொருளை கொடுப்பதும், அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், திங்கட்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே வந்து 5 அகல் தீபத்தை ஏற்றி சிவகாயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது அவருக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் திருவண்ணாமலை செல்வதும், திருவண்ணாமலையில் வழிபாடு பண்ணுவதும், அங்கே இருக்கின்ற சிவனுடைய அண்ணாமலையாருடைய விபூதியும் அம்பாளுடைய உண்ணாமலை தாயாருடைய குங்குமத்தையும் வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுவதற்குண்டான ஐதீகம். திங்கட்கிழமை தோறும் ஏதாவது பௌர்ணமி தான் செல்லணும் இல்லை, திங்கட்கிழமையிலும் உட்கார்ந்து அண்ணாமலை தரிசனம் பண்ணுவது ஏற்றத்தை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். லைன்ல இருக்காங்க, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சார், ரொம்ப பொறுமையா இருந்தேன் சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் லைனே கிடைச்சிருக்கு. சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறதுக்கு சொல்லுங்க சார். என்னோட பேர் மணிமேகலை. கார்த்திகான்னு கூப்பிடுவாங்க சார். படிப்பு வந்து பாதியிலேயே போச்சு. இன்னொன்னு மேரேஜ் லைஃபும் அதே மாதிரி தான் போச்சு. லைஃப்ல வந்து ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்ல. இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தை இருக்கான். சிம்மராசி, மகம் நட்சத்திரம், கன்னி லக்னம் சார். வயசுமா? வயசு 33 சார். வயசு 33ஆவது இல்லையா? ஆமா சார். சரி, சந்திர தசை வந்துருச்சா உங்களுக்கு? சார், எனக்கு அதெல்லாம் தெரியல சார். சரி, பரவாயில்ல. அதாவது எல்லாத்துலேயும் தடங்கள் ஆரம்பிக்குது, எல்லாத்துலேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறதுனா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலராக திருச்செந்தூர் போகிறது உங்களுக்கு பல விதமான சிக்கல்களை நிவர்த்தி பண்ணும். திருச்செந்தூர் கடல் நீராடல், அதுக்கு பிறகு நாளிக்கிணறு நீராடல் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பசுனை கொடுப்பது பகவானுடைய முருகருடைய அனுகிரகத்தை பெறுவது. அங்கே அபிஷேகம் பண்ண முடிந்தால் பண்ணுங்கள், இல்லை என்றால் அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொள்ளுங்கள். அது டெய்லி இலை விபூதி என்று சொல்வார்கள். அந்த இலை விபூதி விசேஷமான பலனை தரும். அதோடு நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி நெஞ்சில் வைத்து கொள்ளுங்கள். இந்த திருச்செந்தூர் பரிகாரம் வருடத்துக்கு ஒரு முறை செல்லுங்கள். திருச்செந்தூர் பச்சை கலர் சண்முகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். பலவிதமான சிக்கல்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். அத்துடன் வந்து பார்த்தீர்கள் என்றால் குருவாயூர் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், தொழில் நிமித்தமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தி சந்தோஷங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய பிராப்தத்தை திருச்செந்தூர் குருவாயூரப்பன் வழங்குவார். கொடிமர நமஸ்காரம் பண்ணி 9 முறை கோயிலை வலம் வாருங்கள். 3 வருடத்துக்கு ஒரு முறை துலாபாரம் கொடுங்கள். மம்மியூர் போயிட்டு உங்களுக்கு இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம், தடைகள் இருக்கலாம், முட்டு உடைத்தல் என்று சொல்லக்கூடிய பகவதி கஷேத்திரத்தில் முட்டு உடையுங்கள். எல்லா விதமான சிக்கல்களும் தீரி வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்கள் காணப்படும். உங்கள் பூஜை அறையில் விநாயகர் படத்துடன் திருச்செந்தூர் படமும் குருவாயூருடைய படமும் வைத்து தினமும் தீபமேத்த பலவிதமான சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதை பார்ப்பது கண்கூடாக காட்சியாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார், வணக்கம். எங்க இருந்துமா பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், கேக்குது. என் தம்பிக்காக கேட்கணுங்க சார். சொல்லுங்க. 1979 பிறந்தானுங்க. சரி.
அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, மிதுன லக்கணம்ங்க. 38 வயசு ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் ஆமாங்க சார். எவ்வளவோ முயற்சி, எல்லா கோயிலுமே போயிட்டு வந்தாச்சுங்க சார். திருமண தடையாவே இருக்குது. அனுஷமாமா? அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் வந்து அனுஷம் மிதுன லக்னம் இல்லையா அவரு? மிதுன லக்கணம். சரி சரி. அதாவது திருமண தடை இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்துமா எப்பொழுதும் வந்து அவருடைய அமைப்பில் வந்து சித்தர்களுடைய அனுகூலத்தை கண்டிப்பாக பெறணும். ஏற்கனவே சித்தர்களுடைய இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை கோயிலே பார்த்தீங்கன்னா சித்தருக்குன்னு ஒரு இது உண்டு, அந்த சன்னிதானத்தை கும்பிட சொல்லுங்கள். அடுத்ததாக கும்பாரேஸ்வரர் கோயிலுன்னு கும்பகோணத்தில் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அகத்தியருடைய அனுகூலமான சன்னிதானம் இருக்கும், அந்த அகத்தியர் சன்னிதானத்தில் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அதோட திருவண்ணாமலைக்கு வந்து வழிபாடு செல்வது, திருவண்ணாமலையில் கிரிவலம் வர சொல்லுங்கள். அவருக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மற்ற பரிகாரங்கள்லாம் வேலை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக குருவின் தோஷம் காணப்படும். எனவே குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்ன இந்த 3 க்ஷேத்திரங்கள் மதுரைக்கு வருவதும், அப்படியே கும்பாரேஸ்வரருடைய அகத்தியரை வழிபாடு பண்ணுவதும், அடுத்ததாக திருவண்ணாமலை வழிபாடு பண்ணுவதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தந்து பெரிய அளவுக்கு அவருக்கு ஏற்றத்தை தரும். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வர சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் சங்கரன் கோயில் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரன் ஐனார் கோயிலில் இருக்கின்ற அரியும் சிவனும் சேர்ந்த சங்கரன் ஐனாரை வழிபாடு பண்ணிவிட்டு கோமதி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு கோமதி அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கர குழி என்ற ஒரு குழி இருக்கும், அந்த குழியில் உட்கார்ந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ண சொல்லுங்கள். அம்மனை பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள். திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அந்த கோமதி அம்மன் சன்னிதானத்தில் புற்றுமண் கட்டியை வாங்கி வீட்டு வாசலில் கட்டி வைத்து விடுங்கள். டெய்லி வந்து அந்த குங்குமத்தை வைத்து கோமதி அம்மனுக்கு விளக்கு போட சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றத்தை தரும். தொடர்ந்து 1 மணி நேரமாக நான் கேட்ட கேள்விக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.